மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்ற டாப்பிக்கில் 3 முக்கியமான விஷயம் பார்க்கணும்ப்பா. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, மூதுரை. இது 3 டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி. அதாவது பழமொழி 400ன்னு இருக்கா, இப்போது இது 400ன்னு முடிகிறதுனால இந்த பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 400 பாடல்கள். சரியாப்பா? இதை எழுதினவர் யார் அப்படின்னா 3ன்னு பேர் வரும். சரியா? 4 4 3பா. பழமொழி 400 பாடல்கள். எழுதியவர் ஆசிரியர் முன்றுரை அறையனார். சரியா? இதில் இந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்பாங்க. அதாவது சோறு சார்ந்து, சாப்பாடு சார்ந்து வந்துட்டாவே அது பழமொழி 400 தான்ப்பா. பழைய சோறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதுதான் ஆற்றுனா வேண்டுவது இல். சரியா? அப்போ சோறு வந்துருச்சா, அப்போ அது என்னது? பழைய சோறு. பழமொழி 400ல் தான் வரும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அதே மாதிரி ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சோறு இல்லாத வீடே இல்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றுரா முன்றிலோ இல், அதுவும் என்னது அப்படின்னா பழமொழி 400. சரி, அப்போ சாப்பாடு சார்ந்து வந்துட்டாவே பழமொழி 400 தான். அடுத்து பாருங்க, முதுமொழி காஞ்சிப்பா. முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுமை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ முதுமையானவங்க யாரு? கிழவனாக தான் இருப்பாங்க. அப்போது மதுரை, கூடலூர், கிளார். சரியா? அப்போது முதுமை கிழவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போது வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், அப்போ நீங்கள் இப்படியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறந்தன்று, எதுவுமே சிறந்தன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிறந்தன்றுன்ற வார்த்தை வந்துச்சுனாவே முதுமொழி காஞ்சி தான். சரியா? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது முதுமொழி காஞ்சி. இன்னொன்று, முதுமைன்னு ஒரு ஆளை சொல்லிட்டாவே அவங்களுக்கு கோவம் வரும். பார்த்தீங்களா? அப்போ ஆரை பார்த்து முதுமைன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம், இது மட்டும் கேட்டிருக்காங்கப்பா. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம்ன்ற வார்த்தை எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஸோ இதில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள்ப்பா. அப்போ முதுமைனாவே 100 வயசு வரை வாழ்வாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 100 பாடல்கள், 10 அதிகாரம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை, ஔவையார் எழுதினது. ஸோ இதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது மன்னர்களையும் கற்றவர்களையும் சேர்த்து சொன்னாங்க அப்படின்னா அது மூதுரைப்பா. சரியா? இவர் இந்த ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இந்த நூல்லாம் எழுதின ஔவையார். சரியா? அப்போ பாருங்கள், கற்றவரை விட மன்னனே சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா மூதுரை. சரியா? அதே மாதிரி பாருங்கள், இது ஔவையார். இன்னொன்று பாருங்களேன், கையை வச்சு வந்துச்சுனாவே அது ஔவையார் தான்ப்பா. கற்றது கைமண் அளவு, அதுவும் ஔவையார் தான். எறும்பும் தன் கையால் என்சான், தன்னோட கையில் எண்ணணும் அப்படின்னா எறும்பும் 8 ஜான் தான் வரும் அப்படின்னு சொன்னதும் ஔவையார் தான். சரியா? அப்போ கற்றதும் கைமண் அளவுன்னு வந்துச்சுனாலும் ஔவையார் தான். எறும்பும் தன் கையால் என்சான், அப்போ கையின்னு வந்துட்டாவே அது ஔவையார் தான்ப்பா. நன்றி.